ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் மேத்ல இருக்க எல்லா மெத்தட்ஸுமே வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லாக் நம்ம போட்டுக்கலாம். லாக்குள்ளார மேத் ஒரு கிளாஸை கால் பண்ணி டாட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் தெரியும். இல்லை இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதில் வந்து நம்ம ரவுண்டுன்ற இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து ஒரு நீங்கள் பாயிண்ட் வச்சு ஒரு ஃப்ளோட் நம்பர் ஓகேவா அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா 1.4 அந்த மாதிரி நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்னோட ப்ராஜெக்ட் என்னோட ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். scripts.js என்னோட ஃபைலு scripts.js ரன் பண்ணோடனே 1ன்னு வருது. இப்போ நான் 1.4 தான் வச்சிருக்கேன், பட் எனக்கு அவுட்புட்டில் 1 வருது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதை ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 1.5 இருந்துச்சுன்னா அது 2ன்னு இருக்கும். ஓகேவா, அவுட்புட்டு 1.4னா 1 தான் வரும். அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ரவுண்ட்னா ஒரு இன்டிஜராக தான் கொடுக்கும் இதோட அவுட்புட். ஓகேவா, ஃப்ளோட்டா கொடுக்காது. ஓகே, இப்போ நான் ஒரு 2 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணி ஷிஃப்ட் ஆல் டவுன் கொடுத்து இந்த இடத்துல 1.5 1.6 அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும்னா இதில் வந்து 1ன்றது வரும், இது ரெண்டுலையும் 2ன்றது வரும். நீங்களே பாருங்க அவுட்புட்டை பார்த்தீங்களா. 1 இது வந்து 1.4னா 1 தான் வரும், 1.5னா 2ன்றது வரும். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? பில்லிங் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராடக்டை, அந்த இடத்துல பில்லிங் சாஃப்ட்வேரில் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த ரவுண்ட் மெத்தட்ஸ். அப்போ தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1.4னா 1 ரூபி வந்துடும், 1.5 அபோவ் இருந்துச்சுன்னா அது 2 ரூபி, அந்த மாதிரி கால்குலேட் ஆகி வரும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா இது அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். அடுத்தது சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா, அப்படியே நான் சீல் ஃபங்க்ஷனை நான் அப்படியே ரன் பண்ணுறேன். இது அப்படியே இருக்கட்டும், அப்படியே நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா, இந்த சீல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நீ பாயிண்ட் வச்சாலே ஹையஸ்ட் வேல்யூ தான் கொடுக்கும். இப்போ 1 கொடுத்தாலுமே எனக்கு வந்து என்ன வரும்னா ஹையஸ்ட் நம்பர் தான் வரும். இப்போ 1.1 வைக்கிறேன், இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு 1.1 வந்தாலுமே எனக்கு 2ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா, இந்த ரவுண்டுன்றது என்ன பண்ணால் 1.5 அபோவ் இருந்துச்சுன்னா 2, 1.4 லோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே லோவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் 1ஆ கால்குலேட் ஆகும். ஓகே, ரவுண்ட் பண்ணி கொடுக்குது. ஆனால் இங்கே 1 பாயிண்ட் வந்தாலே அது 2ஆக தான் கால்குலேட் ஆகும். ஓகேவா, ஹை ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த பில்லிங் சாஃப்ட்வேர்ல இந்த சீல்ன்ற மெத்தட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா, எப்படி நெக்ஸ்ட் வந்து வேற என்ன இருக்குன்னா ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனால் இதோட அவுட்புட் எப்பயுமே ஹையஸ்ட் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா, பாருங்க, இன்டிஜர் கிரேட்டர் தென் டு ஆர் ஈக்குவல் டு இட்ஸ் நியூமெரிக் ஆர்குமெண்ட். ஆனால் உங்களுக்கு எப்பயுமே இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ணும், பிளஸ் கிரேட்டர் தென் இதுல ஹையஸ்ட் இதில் 1.1னா நீங்கள் 2 தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ லோயஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃப்ளோர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஓகேவா, இதோட அவுட்புட் என்னென்ன கிடைக்குன்னா லோவர் நம்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ளோர். இப்போ நான் இந்த இடத்துல 1.4 இருக்கட்டும், இந்த இடத்துல 1.9 மாட்டிக்கிறேன். இப்போ 1.9 கிட்டத்தட்ட 2 வருது, அது 2 தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது என்ன பண்ணணும்னா ஃப்ளோர்ன்றது ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால இது வந்து 1ன்னு தான் கால்குலேட் ஆகும். ஓகே, எப்படி சீல்ன்றது ஹையஸ்ட் நம்பராக கால்குலேட் அவுட்புட்டாக எனக்கு கொடுக்குதோ ஃப்ளோர்ன்றது லோயஸ்ட் நம்பராக தான் எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ 1.9 இருந்தாலும் அது 1 தான் கொடுக்கும். ஆனால் இந்த ரவுண்டுன்றது கரெக்டாக கொடுக்கும் எனக்கு. ஓகேவா, 1.4னா 1, 1.5னா 2 அந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுக்குறது ரவுண்டு. எனக்கு ஹையஸ்ட் வேணும் இல்லை லோவஸ்ட் வேணும்னா இந்த சீல் ஃப்ளோரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படி இது 2 மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, 2 மட்டும் காப்பி பண்ணிட்டு இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். சைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சைன்ல 1 பாசிட்டிவ் நம்பரு 1 நெகட்டிவ் நம்பர் வேணா கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ அவுட்புட் நான் ரன் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்க, எனக்கு வந்து இப்படி வேணாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், இல்லை நீங்கள் இன்டிஜராக கொடுக்கலாம் இல்லை ஃப்ளோட்டாக கொடுக்கலாம், அது என்ன வேணா இருக்கும். இந்த சைனை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரான்றத நமக்கு கொடுக்கும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா 100. ஓகே, 100. ஆனால் இது பிளஸ்ல இருக்கு. ஓகேவா, இது வந்து மைனஸ்ல இருக்கு.
பிளஸ்ல இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அவுட்புட் ஒன்னுன்றது, மைனஸ்ல இருந்தால் அவுட்புட் வந்து -1ன்றது எனக்கு வரும். நான் ரன் பண்றேன் பாருங்க 1. ஏன்னா இது பிளஸ் வேல்யூவா இருக்கு, பாசிட்டிவ் நம்பரா இருக்கு, அதனால 1. நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா -1. இந்த மாதிரி நம்பரை வந்து பிளஸ்ஸா இல்ல மைனஸா, ஓகே அதான் பாசிட்டிவா நெகட்டிவா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த சைன்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேற இருக்குன்னா மெத்தட்ஸ் இருக்குன்னா பவுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் இதை கமெண்ட் அவுட் பண்றோம். பவுக்கு ஃபங்க்ஷன் மேல கால் மவுஸ் வச்சாலே நீங்க போதும் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 2 அதுக்கப்புறம் ஒரு 4 நான் பாஸ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து 16 வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கான மீனிங் என்னன்னா 2வை 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் நான் இங்க போடுறேன். இப்போ 2 ஸ்டார் 2 ஸ்டார் 2 ஸ்டார் 2. ஓகேவா? என்ன மீனிங்னா இங்க வந்து 2ன்றது தான் வேல்யூ, இங்க இருக்க 2. இப்போ நான் வந்து 4ன்றது 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுன்றதை நான் சொல்லிருக்கேன். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த இடத்துல நான் 3ன்றதை போட்டுக்கிறேன். அப்ப என்ன எனக்கு இங்க இருக்க 1 ரிமூவ் ஆயிடும். அப்ப 2வை 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன அவுட்புட் வருமோ அது எனக்கு கொடுக்கும். இது அந்த பவுன்ற மெத்தட். இப்போ நான் இவ்வளவு ஃபுல்லா பண்றதை ஷார்ட் ஃபார்மா பண்றதுக்காக இதை நாங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா 8 வந்திருக்கு. ஏன்னா 2 2s are 4, 4 2s are 8 அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா ஸ்கொயர். இப்போ வந்து ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும் இது யூஸ் பண்ணுவோம். இப்போ 64 ஸ்கொயர்ன்றது போட்டோம்னா அது 8 அப்படின்றத ஈஸியா சொல்லிடும். அதுக்கு ஸ்கொயர்ன்ற மெத்தடே இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். ஸ்கொயர்ல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 64 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 64 யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 8ன்றது வந்துருக்கு. ஏன்னா 64ஓட ஸ்கொயர் வந்து 8. அப்போனா நம்ம வந்து 16ஓட ஸ்கொயர் வந்து பார்க்கலாமா? 16ஓட ஸ்கொயர் வந்து 4. ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயரோட வேல்யூ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஸ்கொயர்ன்ற மெத்தடே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஏபிஎஸ்னா அப்சல்யூட் சொல்லுவாங்க, அது ஷார்ட் ஃபார்மா ஏபிஎஸ் நம்ம சொல்றோம். ஜஸ்ட் இந்த மெத்தட் வந்து காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஏபிஎஸ் வச்சுப்போம். ஏபிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த ஒரு பேராமீட்டர் ஓகே 16ஆவே இருக்கட்டும். எனக்கு 16 தான் வந்திருக்கு. இப்போ -16 கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் பாருங்க 16 தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 16 தான் கொடுத்தேன், எனக்கு 16 தான் வந்துச்சு. பட் இந்த தடவை -16 கொடுத்துருக்கு, ஆனா 16 தான் வந்திருக்கு. ஏபிஎஸ்ன்றது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அது நீங்க நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவ் நம்பரா மாற்றி கொடுக்கும். ஓகேவா? நீங்க அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். பட் நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவ் நம்பரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது இந்த ஏபிஎஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா மேக்ஸ். மினிமம் நம்பர் வந்து நான் கண்டுபிடிக்குமா, மேக்ஸிமம் நம்பர் வந்து நான் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி நேரத்தில் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மினிமம் நமக்கு என்ன தோணுதோ அந்த நம்பரை நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் ஏதோ நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்க கம்மா வச்சுட்டு நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் ரன் பண்றேன். இந்த நம்பர்ஸ்ல எனக்கு மினிமமான நம்பர் எதுன்றது எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுவே எனக்கு சொல்லிடும். அதுல மினிமமான நம்பர் என்னன்னா -69. ஏன்னா மைனஸ் தான் உங்களுக்கு வந்து மினிமம். ஓகேவா? அப்ப மினிமம்லயே -69 தான் உங்களுக்கு மினிமமா இருக்குது. ஓகே, இப்போ நான் இதையே நான் டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இது வந்து மேக்ஸிமம்ன்றதை நான் கொடுக்குறேன். மேக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இது மேக்ஸிமம்னா 100. ஏன்னா பிளஸ்ல இருக்கு, அது 100 தான் எனக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஓகேவா? பாத்தீங்களா 100 எனக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து மின் மேக்ஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நான் வேற ரன் பண்றேன். சாரி, ரேண்டம் மாத்த மறந்துட்டேன். ரேண்டம். ஓகே, ரேண்டம் ரன் பண்ண உடனே 0.7 அந்த மாதிரி வந்துருக்கு. 0ல இருந்து 1 வரைக்கும் அதுவே எனக்கு ரேண்டமா ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே கொடுக்கும்.
நான் திரும்பி ரன் பண்றேன் 0.5, திரும்பி ரன் பண்றேன் 0.9, திரும்பி ரன் பண்றேன் 0.4. அப்ப 0 வந்து 1 வரைக்கும் தான். அப்ப 1 அபவ் எனக்கு ஆகாது. ஓகேவா? ஓகே. இப்போ வேணும்னா இந்த இடத்துல நம்பர் வேணா பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாஸ் பண்றேன். இந்த இடத்துல ஒரு 100 பாஸ் பண்றேன். இந்த இடத்துல இருந்து எனக்கு பேராமீட்டர் வந்து ஒர்க் ஆகல. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிளிகேஷன் வந்து நம்ம பண்ணி அவுட்புட் வந்து நம்ம எடுப்போம். ஓகேவா? அது எப்படி பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஸ்டாரு 9ன்றது கொடுக்குறேன். இதோட அவுட்புட் என்னவா இருக்குன்னா 0ல இருந்து எனக்கு 0 to 9. அப்ப 0ல இருந்து 9 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். பாருங்க எனக்கு 5.3 வந்திருக்கு. எனக்கு ஒரு தடவை ரன் பண்ணாலும் வரும். ஆனா 0ல இருந்து 9 வரைக்கும் தான் வரும். ஓகே. இங்க வர்ற வேல்யூவை ஆனா மேத் டாட் ரேண்டம்ன்றது 0ல இருந்து 1 வரைக்கும் வரும். ஓகேவா? அது வந்து மல்டிபிளிகேஷன் பண்ற 9. அப்பனா 0 to 9 வரைக்கும் தான் எனக்கு வரும். ஓகேவா? இப்ப வந்து ஒரு இன்டிஜர் நம்பரா வேணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணலன்னா இந்த இடத்துல ஃப்ளோர்ன்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார ஸ்பேஸ் மேத் டாட் ஃப்ளோர். ஓகே. இப்போ வந்து ஃப்ளோர் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நம்பரா தான் கிடைக்கும். ஓகேவா? ஃப்ளோர்ன்றது மினிமம், சினா மேக்ஸிமம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அப்ப இருக்கிறது எனக்கு மினிமம் நம்பரா கிடைச்சிடும். எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? கரெக்டா 0ல இருந்து 9 வரைக்கும் இன்டிஜர் நம்பரா கிடைக்குது. ஓகேவா? இந்த ஃப்ளோர்ன்றது இதே நீங்க வந்து ரவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். அந்த மாதிரி அது கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆனா மினிமம் அந்த ஃப்ளோர்ன்றது மினிமமா கொடுக்கும். எனக்கு 9ஆல நான் மல்டிபிளிகேஷன் பண்ணேன். அப்ப 9 அம்பும் எனக்கு போகாது. ஓகேவா? அதனால நான் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த இடத்துல. 0. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 0ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து எடுத்து வந்து ரேண்டமா எடுத்து வந்து சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துரும். இதுவே நான் வந்து இந்த இதில் 100 கொடுத்தேன்னா 0ல இருந்து 100 இதுல 101 வரைக்கும் நான் கொடுப்பேன். 100 கிடையாது 101. அந்த மாதிரி 101 வரைக்கும் நான் கொடுத்தேன்னா 0 to 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து எனக்கு அந்த எடுத்து வந்து எனக்கு கொடுத்துரும். ஓகேவா? ரேண்டமா சூஸ் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துரும். ஓகே. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோல இம்பார்ட்டன்டான மேத்தோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.